ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? டாக்டர் மருது. அவங்களுக்கு அவங்களோட பெல்லியில் ஃபேட் போய் ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா? அதே மாதிரி அவங்களோட லிவர்லேயும் ஃபேட் ஸ்டோர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ரிஸ்கியான பார்ட் என்னென்னா, ஸ்டோர் ஆகுதுன்னு கூட பாதி பேருக்கு தெரியாது. ஃபேட்டி லிவருங்கிறது இப்போது ரொம்பவே ஒரு காமனான ஹெல்த் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன் குடிக்காதவங்க, இந்த மாதிரி எந்த ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க்ஸுமே எடுக்காதவங்களுக்கு கூட இந்த தொந்தரவு ரொம்பவே காமன் ஆகிடுச்சு. நம்மளோட லிவர் மேலே ஃபேட் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஸ்டோர் ஆகும்போது லிவர் கொஞ்சம் வீக்கமாகி அதோட முழு தாக்கத்திலிருந்து அதோட ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஈவென்ச்சுவலி நம்ம கண்டுக்காமல் விடும்போது சிரோசிஸ் போன்ற தொந்தரவுலையோ அல்லது லிவர் ஃபெயிலியரில் கூட போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ட்ரிக்கியான பார்ட் என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அதை எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னா ரொம்ப லேட் ஸ்டேஜஸில் தான் வந்து அதை கண்டுபிடிக்கிறாங்க. குட் நியூஸ் என்னென்னா, இது கம்ப்ளீட்டாகவே ரிவர்சிபிளான ஒரு விஷயம். கரெக்டான பேலன்ஸ்டு டயட்டு, ஒரு நாளைக்கு மினிமம் 30 மினிட்ஸ் ஆஃப் வாக், சுகரை கட் பண்ணுறதுனாலையும் அண்ட் இயர்லி ஒன்லி ஒன்ஸ் நம்மளோட லிவரை செக் பண்ணிக்கிறதுனாலையும் இது எல்லா தொந்தரவுகள் வந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. உங்களோட லிவர் உங்களுக்காக 24 மணி நேரமும் 7 நாளும் பயங்கரமாக சண்டை போடுது. வெளியிருந்து வர டாக்ஸிக்கான பொருள் வந்து உடம்ப டிஃபெண்ட் பண்ணுறதுலையும் சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறதுலையும் 24 மணி நேரம் பயங்கரமாக வேலை செய்யுது. ஸோ அதுக்கான கேரை நம்ம கொடுத்து தானே ஆகணும். அதை தவிர்க்க வேண்டாம். ஸ்டார்ட் loving your liver so that it also starts loving you back.